வணக்கம், என் பேர் கௌதம். ஐம் அ ஹஸ்பண்ட் ஆஃப் அ லவ்விங் ஒய்ஃப், ஃபாதர் ஆஃப் 2 daughters. ஒரு பொண்ணுக்கு 14 வயசு, ஒரு பொண்ணு 7 வயசு. ஐம் அ ஸ்பிரிச்சுவல் கேட்டலிஸ்ட், ஒரு யோகி கோச்சுன்னு சொல்லலாம். மை ப்ராக்டிஸ் ஹஸ் பீன் என்ன செஞ்சால் நிம்மதியாக இருக்க முடியும், நான் ஒரு கிரகஸ்தனாக இருக்கும்போதும் எப்படி நிம்மதியாக இருக்கிறது, வனப்பிரசனாக இருந்தாலும் எப்படி நிம்மதியாக இருக்கிறது, எல்லாருமே அனைவரும் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தேடல் தான் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஸோ தட் ஹாஸ் ஆல்சோ பிகம் மை ப்ரொஃபஷன். ஒரு கோச்சாகவும் இருக்கேன் ஃபார் லீடர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் as well. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன ஃபார் இன் லேமன் டேர்ம்ஸ் ஃபார் பீப்புள் பியாண்ட் 50-55 இயர்ஸ்? திருக்குறளில் முக்கியமாக எடுத்துட்டோன்னா, இல்வாழ்க்கை, இல்லறத்தில் இருக்கிறதும் அறம் தான். அதில் பற்றணும், பல விஷயங்களை பற்றணும். ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி இருக்கணும், காசு பணத்தை பற்றி இருக்கணும், சொத்து சொகத்தை பற்றி இருக்கணும், சூழ்நிலையை பற்றி இருக்கணும். இது மாதிரி பல விஷயங்களை பற்றி இருந்தால் தான் இங்கே நல்லா சுகமாக நிரந்தரமாக வாழ முடியும். அது பற்றணும். இந்த பக்கம் பார்த்தா பற்ற விடணும். எது? கிரகஸ்தனாக இருந்து ஒரு புள்ளக்குட்டிக்காரனாக இருந்து இந்த பக்கம் வரும்போது பற்ற விடுதல் தான் இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி, அறம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் அறம், தர்மம், ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாத்தையும் கலந்த மாதிரி தான் நான் இந்த டேர்மை யூஸ் பண்ணுறேன். ஃபைனலி இது எல்லாமே எப்படி வாழ்ந்தால் சிறப்பாக நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் போகிறது. இதை தான் நானும் ஆன்மீகமாக பார்க்குறேன். எதை செஞ்சால் இங்கே நிம்மதியாக நிறைவாக இருக்குமோ, தூங்க போகும்போது நிம்மதியாக திருப்தியாக தூங்கலாமோ, எதை செஞ்சால் இங்கே நிம்மதியாக நிறைவாக இருக்கலாமோ, அந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் இதை பார்க்குறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு குட்டி, ஒரு சின்ன குடும்பம் ஆகிடும், ஒரு வேலைன்னு ஆகிடும், ஒரு ஊர், ஒரு வீடு, ஒரு உற்றார் உறவினர், ஒரு சில பேரை சார்ந்து வாழறது, இந்த மாதிரி நமக்கு ஆகிடும். அப்போ நம்ம குழந்தை மேலே ஒரு ஆர்வம் வரும். நான் பையனை பெற்றிருக்கேன், நான் பொண்ணை பெற்றிருக்கேன், இவங்க நல்லா வாழணும், இவங்க நல்லா வளரணும், இவங்க ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், இவங்களால அது நல்லா சிறப்பாக செய்ய முடியணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன எண்ணங்கள் நமக்கு நிறையா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20, 30 வருஷம் ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பையன் மேலேயோ நம்ம முழு கவனத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி 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 அந்த குழந்தைய முழுசாக வளர்ப்போம். நான் இது சொல்லும் போதே உங்கள் பல பேருக்கு நீங்கள் செஞ்ச பல காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு பழக்கத்தால் வர்றதா நான் பார்க்குறேன். இதனால ஒரு பழக்கம் ஏற்படும். மனசுக்கு இதை தவிர வேறு எதையும் சிந்திக்கிறதுக்கான ஒரு வழியே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் தன்னைத்தானே உருவாக்கிக்கும். வேறு எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்லையா, நேராக இதில் போய் இதில் போட்டு எதையாவது யோசிச்சுட்டே இரு. அவன் நல்லா வாழறானா, இவன் நல்லா இருக்காளா, இவன் ஏன் இதை இப்படி செஞ்சா, அவன் ஏன் அதை அப்படி செஞ்சான், அவன் என்னைய பார்த்துக்கல, நான் அவனை பார்த்துக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன், இத்தனை வருஷமாக இதை எதிர்பார்த்தானே செஞ்சேன், இத்தனை வருஷம் நான் செஞ்சதுக்கு இவன் இது கூட செய்யலையே, இவன் இது கூட செய்யலையே, இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறையா வந்துட்டே இருக்கும். அதே சமயம் இதை விட்டு இது என் மனசுக்கு ஒரு பழக்கமாயிட்டே இருக்குப்பா, எப்போ பாரு நச்சுன்னு இதே யோசிச்சுருக்கு, இது யதார்த்தம், இது இன்னைக்கு என் சூழல் இப்படி தான் இருக்குது, இப்போ எனக்கு என்ன வேணும், நான் எப்படி இதில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எனக்கு வர வழியே இல்லையா, இதை பற்றி தான் நான் யோசிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு பாவம் ரெண்டாவது விஷயம். அப்படி யோசிச்சா என்ன ஆகும் கௌதம், எதுக்காக நான் அதை யோசிக்கணும், எனக்கு இதை யோசிச்சா நல்லா இருக்கே. கரெக்ட், சரியான பாயிண்ட். இந்த பழக்கத்தில் என்ன ஆகிடும், வேற எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்லைன்னா மனசு தனக்கு தெரிஞ்சதையே போட்டு யோசிச்சுண்டு அதில் போய் ஒரு சோகம், அதில் ஒரு ஹர்ட், அதை பற்றி பேசுறதுல ஏதோ ஒரு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது குறிப்பாக நான் பார்க்குறதுல என்ன அப்படின்னா, இந்த 55 வயசு ஆனதுக்கு அப்புறமா, 55, 60 இந்த வயசுக்கு அப்புறமாவே இந்த பழைய ஹர்ட், பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை போட்டு சவைச்சு இதுலேயே இருக்கிறதுக்கான ஒரு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதா பார்க்குறேன். எனக்கு அந்த வயசில் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ இஃப் ஐ எம் ராங், இஃப் யூ ஆர் நாட் டூயிங் இட் ஃபென்டாஸ்டிக். நீங்கள் அதை பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் உங்கள் மனசு அதுக்கு போச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ நார்மல் திங். அது ஒரு பழக்கம், அதை உங்களால் மாற்ற முடியும். அதுக்கான பல வழிகள் இருக்குது. அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம், அதை தான் ஆன்மீகம்னு சொல்கிறோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.